வில்லியம் ஹெர்சலுடைய மிக முக்கியமான வானியல் பங்களிப்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். வில்லியம் ஹெர்சல் ஒரு ஜெர்மன் பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமர் அண்ட் கம்போசர். இவர் 1738 நவம்பர் 15 அன்னைக்கு ஜெர்மனியுடைய லோவர் சாக்சோனியில் இருக்கிற ஹானோவரில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஃப்ரீட்ரிக் வில்லியம் ஹெர்சல். இவர் 1779 ஆண்டிலிருந்தே நட்சத்திரங்களினுடைய முறையான தேடலை தொடங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்களினுடைய நிலையையும் இயக்கத்தையும் இவர் அவதானிக்க தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இவர் தொலைநோக்கியை பயன்படுத்தி வானத்தை அவதானிச்சு வரும்போது 1781 மார்ச் 13 அன்னைக்கு புதிதாக ஒரு வானுடலை இவர் பார்த்தாங்க. அது ஆரம்பத்தில் இவர் ஒரு காமெட், அதாவது வால் நட்சத்திரம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியா அந்த வானுடலை இவர் அவதானிச்சாங்க. அப்பதான் அந்த வானுடலினுடைய நகர்வானது நமது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோள்களினுடைய நகர்வு மாதிரி இருக்கு அப்படின்றத அவர் கண்டறிஞ்சாங்க. மேலும் அந்த ஒரு வானுடலானது நம்மளுடைய சூரியனை சுற்றி வருது அப்படின்றதையும் வில்லியம் ஹெர்சல் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு வால் நட்சத்திரம் கிடையாது, அது ஒரு கோள் பிளானட் அப்படின்றத இவர் உறுதிப்படுத்தினாங்க. அதுதான் யுரேனஸ் அப்படின்ற பிளானட். ஸோ 1781 மார்ச் 13 அன்னைக்கு வில்லியம் ஹெர்சல்னால தான் யுரேனஸ் அப்படின்ற பிளானட் ஆனது கண்டறியப்பட்டது. இது வானியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை. எதனாலன்னா அது நாள் வரைக்கும் நமது சூரிய குடும்பத்தில் புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி அப்படின்னு மொத்தமாக 6 கோள்கள் இருக்குது அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் டெலஸ்கோப் கண்டுபிடிக்கப்படலை, வெறும் கண்ணால் மட்டும்தான் வானத்தை அவதானித்து வந்தாங்க. அப்படி இருக்கும்போது சனிக்கோள் வரைக்கும் நம்மளால் வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும். ஸோ அதனால் சனிக்கோள் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் வில்லியம் ஹெர்சல் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி 7ஆவதா இன்னொரு கோளும் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க. ஸோ நம்ம பூமியில் இருக்கோம். இதனால் பூமியை தவிர்த்து 5 கோள்களை நம்மளால் வெறுங்கண்ணால் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது டெலஸ்கோப்பை பயன்படுத்தி யுரேனஸ் அப்படின்னு இன்னொரு கோளும் இருக்குது அப்படின்றத வில்லியம் ஹெர்சல் தான் உறுதிப்படுத்தினாங்க. இது மிக முக்கியமான ஒரு வானியல் முன்னேற்றமாக இருந்தது. அதுக்கப்புறமா வில்லியம் ஹெர்சல் இந்த ஒரு டிஸ்கவரிக்காக ராயல் சொசைட்டியினுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ எஃப்ஆர்எஸ் அப்படின்ற கௌரவத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறமா 1783 ஆண்டு வில்லியம் ஹெர்சல் நம்மளுடைய சோலார் சிஸ்டமே அப்படியே நகர்ந்துட்டுருக்கு அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. அதாவது நம்மளுடைய இப்போ நம்ம பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. இப்போ சூரியன் அந்த காலகட்டத்திலலாம் அப்படியே ஒரே இடத்துல இருக்கு, நம்மளுடைய கோள்கள் மட்டும்தான் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் ஒட்டுமொத்தமாக அந்த சூரிய குடும்பமே, அதாவது இப்போ சூரியன் இங்கே இருக்குன்னா மற்ற எல்லா கோள்களும் சூரியனை வலம் வருது, அப்படியே எல்லா கோள்களும் சூரியனை வலம் வந்துக்கிட்டே சூரியனும் அப்படியே நகர்ந்துட்டு இருக்கு ஒட்டுமொத்தமாக சூரிய குடும்பத்தோட அப்படின்றத வில்லியம் ஹெர்சல் கண்டறிஞ்சாங்க. இதை இவர் பூமியிலிருந்து வானத்தை அவதானிக்கும் போது கண்டறிஞ்சாங்க. குறிப்பாக இவர் தொலைநோக்கியை பயன்படுத்தி பார்க்கும்போது சில நட்சத்திரங்கள் நம்மளை நோக்கி வர்றதை இவர் பார்த்தாங்க. அதே மாதிரி சில நட்சத்திரங்கள் நம்மளை விட்டு ரொம்ப தள்ளி போகிறதையும் வில்லியம் ஹெர்சல் பார்த்தாங்க. இதுக்கப்புறம் தான் சோலார் சிஸ்டமே நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க. எப்படின்னா இப்போ 2 மரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ, நமக்கு முன்னாடி ஒரு மரம், நமக்கு பின்னாடி ஒரு மரம். இப்போ நம்ம நடக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரம் இன்னும் தள்ளி போயிட்டே வரும், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரம் நம்மளை நோக்கி வரும். ஸோ இப்படி அது வர்றதை வச்சு நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது மாதிரி தான் சோலார் சிஸ்டமானது அப்படியே நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த மாதிரி நட்சத்திரங்களினுடைய அந்த போக்கை வச்சு வில்லியம் ஹெர்சல் கண்டறிஞ்சாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறமா இவர் நிறைய நெபுலை, அதே மாதிரி ஸ்டார் கிளஸ்டர்ஸ், இது எல்லாத்தையுமே அவர் தொகுக்க தொடங்கியிருந்தாங்க. அதாவது நெபுலி அப்படின்னா நெபுலாக்கள் நிறைய இருந்தால் அது பன்மை நெபுலி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரே ஒரு நெபுலா அப்படின்னா அது நெபுலா, ஒன்றுக்கும் மேற்பட்ட நெபுலா நெபுலி அப்படின்னு அர்த்தம். இப்போ நெபுலானா என்னன்னா வானத்தை பார்க்கும்போது மங்களா ஒரு விஷயம் வெளிச்சம் தெரியும், அதில் சில நட்சத்திரங்களும் இருக்கும், அதே மாதிரி நிறைய கேஸஸ் இருக்கும், நிறைய துகள்களும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் நெபுலா அப்படின்றது. அது மாதிரி நிறைய நெபுலாக்களினுடைய இருப்பை இவர் கண்டறிஞ்சு அதை இவர் கேட்லாகாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தொகுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரியே நட்சத்திர கூட்டங்கள், ஸ்டார் கிளஸ்டர்ஸ், அதையுமே இவர் அவதானிச்சு வந்தாங்க. அந்த ஸ்டார் கிளஸ்டர்ஸையுமே இவர் எழுதி வந்தாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக எழுதி கேட்லாக் ஆஃப் 1000 நியூ நெபுலி அண்ட் கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க்கை 1786 ஆண்டு வில்லியம் ஹெர்சல் வெளியிட்டாங்க. இதில் இவர்
வெறும் அதனுடைய எண்ணிக்கையை மட்டும் எழுதாமல் அவைகளினுடைய தோற்றங்கள் பற்றியும், நட்சத்திரங்களினுடைய தோற்றங்கள், அதே மாதிரி அந்த நட்சத்திர கூட்டங்கள், அதே மாதிரி நெபுலாக்கள், அவைகளினுடைய தோற்றங்கள், அது எல்லாத்தையும் கூட வில்லியம் ஹெர்ஷல் வந்து ரொம்ப சிறப்பாக வரைஞ்சி வைக்கவும் செஞ்சாங்க. இது பிற்காலத்தில் ஸ்டெல்லார் எவல்யூஷன், அதாவது நட்சத்திரமும் பரிணாம வளர்ச்சி அடையுது, அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் அது வெடித்து சிதறக்கூடிய சூப்பர் நோவா நிலையை அடையுது அப்படின்றலாம் கண்டறிகிறதுக்கு வில்லியம் ஹெர்ஷலோடைய இந்த ஒரு படைப்பு மிக முக்கிய காரணமாக இருந்தது. இதுக்கப்புறமா இவர் வந்து நமது சோலார் சிஸ்டமானது கான்ஸ்டலேஷன் ஹெர்குலிஸ் அப்படின்ற ஒரு நட்சத்திர கூட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றதையும் சொன்னாங்க. அதுக்கு அவர் வந்து சோலார் அபெக்ஸ் அப்படின்னு பேரிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. 1787ஆம் ஆண்டு யுரேனஸுக்கு இருக்கக்கூடிய 2 மூன்ஸை இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதாவது யுரேனஸுக்கு சில மூன்கள் இருக்குதான், இருந்தாலும் அதில் 2 மூன்ஸை வந்து 1787ஆம் ஆண்டு வில்லியம் ஹெர்ஷல் கண்டறிஞ்சாங்க. ஒன்று டைட்டானியா அப்படின்ற மூன், இன்னொரு மூன் வந்து ஆபரான் அப்படின்ற இன்னொரு மூன். அதாவது நம்ம பூமிக்கு எப்படி ஒரு துணைக்கோள் நிலா இருக்குதோ அதே மாதிரி யுரேனஸுக்கு 2 துணைக்கோள்கள் இருக்கு அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1789ஆம் ஆண்டு வில்லியம் ஹெர்ஷல் வந்து சனிக்கோளினுடைய மேற்கொண்டு 2 கோள் அந்த துணைக்கோள்கள் மூன்ஸை வந்து இவர் கண்டறிஞ்சாங்க. ஒன்று என்செலடஸ் அப்படின்ற ஒரு மூன், இன்னொன்று வந்து மீமஸ் அப்படின்ற மூன். ஸோ இது ரெண்டும் சனிக்கோளுக்கு சுற்றி வரக்கூடிய 2 துணைக்கோள்கள் அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதே 1789ஆம் ஆண்டு வில்லியம் ஹெர்ஷல் வந்து டெலஸ்கோப்பை இன்னமும் கூட இம்ப்ரூவ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதே 1789ஆம் ஆண்டு இவர் ஏற்கனவே நெபுலா அண்டு ஸ்டார் கிளஸ்டர்ஸ் பற்றி வெளியிட்ட கேட்லாக இவர் வந்து அப்டேட் பண்ணவும் செஞ்சாங்க. இன்னொரு கேட்லாகையும் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு வில்லியம் ஹெர்ஷல் வந்து பிரிசம் அப்படின்ற ஒரு கண்ணாடி துண்டை பயன்படுத்தி சூரிய ஒளியினுடைய வெப்பத்தை அளவிட்டு பார்த்தாங்க. அதாவது இந்த பிரிசம் அப்படின்றதோட இமேஜ் வந்து போடுறேன். அது வந்து முக்கோண வடிவில் இருக்கும். அதில் சூரியனுடைய ஒளி போனால் அது வானவில் மாதிரி நமக்கு வந்து தெரியும். அதாவது ரெட், ஆரஞ்சு, எல்லோ, ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, இண்டிகோ, வைலட் அப்படின்ற அந்த 7 கலர்ஸுமே தெரியும். இப்படி தெரிஞ்ச பிறகு அந்த ஒவ்வொரு கலர்ஸோடைய வெப்பம் என்ன அப்படின்றத ஒரு தெர்மாமீட்டரை பயன்படுத்தி வில்லியம் ஹெர்ஷல் வந்து அளவிட்டு வந்தாங்க. அப்படி ஒவ்வொரு மேலையும், அதாவது அந்த கண்ணாடியில் விழக்கூடிய ஒவ்வொரு நிறத்தின் மேலையும் இவர் வந்து தெர்மாமீட்டரை வச்சு அதனுடைய வெப்பத்தை வந்து அளவிட்டாங்க. இப்படி பார்க்கும்போது ரெட் கலருக்கு தான் அதிகமான வெப்பம் இருக்குது அப்படின்னு வில்லியம் ஹெர்ஷல் வந்து கண்டறிஞ்சாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ரெட் கலரை தள்ளி எந்த ஒரு நிறமுமே இல்லை, ஆனால் அந்த இடத்துல வெப்பம் இருக்குது, அது ரெட் கலரை விட அதிகமான வெப்பம் இருக்குது அப்படின்றத வில்லியம் ஹெர்ஷல் கண்டறிஞ்சாங்க. அப்போ இந்த ரெட் கலருக்கு அப்புறமாவும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் அங்கே லைட் இருக்குது, அதுதான் இந்த ஒரு வெப்பத்தை உமிழுது அப்படின்னு வில்லியம் ஹெர்ஷல் முடிவுக்கு வந்தாங்க. ஸோ ரெட் கலருக்கு அப்பால், சிவப்பு நிறத்துக்கு அப்பால், அதுதான் இன்ஃப்ரா, ரெட்டுக்கு இன்ஃப்ராவாக இருக்கக்கூடியது அப்படின்னு, அது வந்து இன்ஃப்ரா ரெட் ரேடியேஷன் அப்படின்னு அந்த ஒரு வெப்பத்திற்கு இவர் வந்து பேரிட்டாங்க. ஸோ இன்ஃப்ரா ரெட் ரேடியேஷனை 1800ஆம் ஆண்டு வில்லியம் ஹெர்ஷல் கண்டறிஞ்சாங்க. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டறிதலாக இருந்தது. அதுக்கப்புறமா 1802ஆம் ஆண்டு வில்லியம் ஹெர்ஷல் வந்து இவர் ஏற்கனவே நெபுலி அண்டு ஸ்டார் கிளஸ்டர்ஸ் பற்றி வெளியிடக்கூடிய கேட்லாக்குடைய 3வது அப்டேட்டை கொடுத்தாங்க. ஒட்டுமொத்தமாக இவர் வந்து 2500 நெபுலாக்கள் மற்றும் நட்சத்திர கூட்டங்களினுடைய தொகுப்புகளை எழுதி அதனுடைய தோற்றத்தையும் இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1803 இந்த காலகட்டத்தில் வில்லியம் ஹெர்ஷல் வந்து டபுள் ஸ்டார்ஸ் பற்றி ஆய்வு செஞ்சு ஒரு முக்கியமான விஷயத்தை வெளியிட்டாங்க. இவர் இதை 1782 அவதானிச்சு வந்தாங்க டபுள் ஸ்டார்ஸை. அதுக்கப்புறம் 1803ஆம் ஆண்டு தான் டபுள் ஸ்டார்ஸ் பற்றி மிக முக்கியமான விஷயங்களை தெரிவித்தாங்க. ஃபர்ஸ்ட் பைனரி ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை இவர் தான் வந்து முன்மொழிஞ்சாங்க. அதாவது பைனரி ஸ்டார் அப்படின்னா 2 ஸ்டார் வந்து இணைஞ்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மல்டிபிள் ஸ்டார்ஸ் பற்றியும் இவர் வந்து வெளியிட்டாங்க. மல்டிபிள் ஸ்டார்ஸ் அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் கிராவிடேஷனல் அட்ராக்ஷனோட இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த காலகட்டத்திலலாம் இப்போ நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது 2 நட்சத்திரங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும், அவ்வளோதான். அதை பற்றி அவ்வளோதான் தெரிஞ்சிருந்தது. ஆனால் வில்லியம் ஹெர்ஷல் அதை பற்றி ரொம்ப கூர்ந்து அவதானித்து அந்த 2 நட்சத்திரங்களும் வந்து ஒரே இடத்துல இல்லை, அதுவும் வந்து சுற்றிக்கிட்டே இருக்க ஒரு மையப்புள்ளியை, அது காரணம் அந்த 2 நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் அட்ராக்ஷன், அது மியூச்சுவலாக 2 நட்சத்திரங்கள்லையும் அந்த ஈர்ப்பு விசையானது ஏற்படுது. அதனால் அந்த நட்சத்திரங்களும் வந்து ஒரே இடத்த வந்து சுற்றி, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியை சுற்றி வருது அப்படின்றத வில்லியம் ஹெர்ஷல் வந்து சொன்னாங்க. இது வந்து
மிக முக்கியமான விஷயம். அதாவது நம்மளுடைய சோலார் சிஸ்டமில் மட்டும்தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றது கடந்து நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியேயும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றது உறுதி செய்யப்படுறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு டிஸ்கவரியாக இருந்தது. அதே மாதிரி மல்டிபிள் ஸ்டார்ஸ் பற்றியும் இவர் வந்து தெரிவித்தாங்க. அதாவது 2க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் 3, 4 அப்படின்னு நட்சத்திரங்களும் சேர்ந்துருக்கும். அதுவும் ஒவ்வொரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வெளியிட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்ணா பின்னான்னு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதை பற்றியும் வில்லியம் ஹெர்ஷல் வந்து தெரிவித்தாங்க. இதெல்லாம் வானியல்ல வில்லியம் ஹெர்ஷல் ஆற்றின மிக முக்கியமான பங்களிப்புகள். ஸோ இவர் வந்து இறுதியாக 1822ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இவருடைய 83 வயசுல இறந்து போனாங்க. வில்லியம் ஹெர்ஷல் இவ்வளோ பண்ண அந்த பங்களிப்புகள் இதெல்லாம் நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி நான் தனித்தனியாகவும் பேசுகிறேன். ஏற்கனவே கூட வில்லியம் ஹெர்ஷல் வந்து எப்படி யுரேனஸை கண்டறிஞ்சாங்க அப்படின்னு தெளிவாக நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அதே மாதிரியே வில்லியம் ஹெர்ஷல் வந்து இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை எப்படி கண்டறிஞ்சாங்க, இது மாதிரி சில விஷயங்கள் பற்றியும் வருங்காலத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ.